கர்த்தருக்குள் அன்பான தேவ பிள்ளைகளே, ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசுவின் நாமத்தில் உங்களுக்கு என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த நாளிலேயும் மத்தேயு 10வது அதிகாரம் அதனுடைய 16வது வசனத்தை வாசிக்கிறேன். ஆடுகளை ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறது போல இதோ நான் உங்களை அனுப்புகிறேன். ஆகையால் சர்ப்பங்களைப் போல வினா உள்ளவர்களும் புறாக்களைப் போல கபடற்றவர்களுமா இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. இன்றைக்கி மெசேஜோடைய தலைப்பு கேட்டால் சிரிப்பு வரும். வெள்ளந்தி அப்படின்னு சொல்ல வரேன். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணுன்னா, நம்ம இளிச்ச வாயினாக இருந்தால் நம்ம தலையில் மிளகா அரைச்சிட்டு போவாங்கங்க. அதை தான் இன்றைக்கி நான் சொல்ல வரேன். நிறைய அப்படி நான் ஏமாறலை, ஆனால் அவங்களுடைய அழுகை உண்மையாக இருக்குமோ, அவங்க அப்படி நடித்து கூட கஷ்டப்படுறாங்களான்னு நினச்சி வேதனைப்பட்டு ஏமாந்தது நிறைய உண்டு. அப்படி தான் ஒரு நாள் இந்த வேதத்தை படிக்கும்போது ஆண்டவர் சொல்கிறாரு, நீ சர்ப்பத்தை மாதிரி வினா உள்ளவனும் புறாவை மாறி கபடற்றவனுமா இருன்னு. இன்றைக்கி யார் ஏமாறுறா தெரியுமா? அதிகமாக புத்திசாலி தான் ஏமாறுறான். யார் தெரியுமா இன்றைக்கி ரொம்ப ஃபெயிலியர் ஆகிறா? வாழ்க்கையில் சக்ஸஸ் ஆனவங்க தான். காரணம் என்ன தெரியுமா? அந்த ஷார்ப்னஸ் இல்லாமல் போயிருச்சு. அந்த எங்கே பார்த்தாலும் கள்ளமும் கபடும் பொய்யும் வஞ்சகமுமா இருக்குது. நிறைய பிள்ளைங்க இன்றைக்கி ஏமாந்துடுறாங்க. நான் பண்டு போட்டேன், நான் சீட்டு போட்டேன், நான் வட்டிக்கு பணம் வாங்கி கொடுத்தேன், எல்லாரும் ஏமாத்துறாங்கன்னு. உங்களை பார்த்து சொல்ல வரேன், யாருக்கும் பணம் வாங்கி கொடுக்காதீங்க. நீங்களும் முடிஞ்ச வரைக்கும் யார்ட்டையும் பணம் வாங்காதீங்க. இது ரெண்டுமே உங்களுக்கு பயங்கரமான பிரச்சனையாக ஆயிரும். தேவைப்படும் போது கடவுளாக தெரிகிறவங்க தேவை முடிஞ்ச உடனே யூஸ் அண்ட் த்ரோ மாதிரி தூக்கி எரிஞ்சிருவாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட ஆண்டவரே சொல்கிறார் பாருங்க, ஆடுகளை நான் ஓநாய்க்குள்ளே அனுப்புகிறேன்னு. அந்த ஓநாய் எப்போனாலும் அந்த ஆடை என்ன செய்யும்? கட்டிச்சு கொதற வரும். அதனால் உன்னை பார்த்து சொல்ல வரேன், ஷார்ப்பாக இரு, இளிச்ச வாயனா இருக்காத. யாராவது அழுத உடனே திடீர்னு நம்பிடாத. முகத்தை பாவமாக வச்சுட்டு நடிப்பான், அழுது கூட நடிப்பான். படத்தில் கூட நிறைய பேர் அழுது தான் நடிக்கிறான். ஃபீல் பண்ணி அப்படி இருக்காத. ஆவியானவர் உன் கூட இருந்தார்னா உனக்கு தெளிவு கிடைக்கும். அதான் சொல்ல வரேன். அவங்கள நம்பி என் ஃப்ரெண்டு சொன்னால் இந்த கம்பெனியில் சேரு, என்னுடைய பக்கத்து வீட்டு அக்கா இந்த ஃபண்டை போடுன்னு சொன்னால் நாங்கள் அவளெல்லாம் அக்காலும் தங்கச்சி மாதிரின்னு லாஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜென்ம விரோதி ஆயிடுவாங்க. இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட சொல்ல வரேன், நல்லவனாக இரு, ஆனால் இளிச்ச வாயனாக இருக்காத. நேர்மையாக இரு, ஏமாறுறவனாக இருக்காத. நீ நிறைய பிள்ளைங்களை பாருங்கள், அவன் காரியம் முடிஞ்சு கற்பை இழந்துட்டான். அப்படி தான் ஒரு வாலிப பிள்ளை நகையை கொடுத்தாலாம் கொண்டு அவனுக்கு பிஸ்னஸ் ஆரம்பிக்க. அவன் வேற ஒரு பொண்ணோட கூட தொடர்பாகி போயிட்டான். இவன் ஏமாந்தது தானே மிச்சம். கற்பை இழந்து நகையை இழந்து ஒரு மாதிரி ஏமாந்துட்டா. இன்றைக்கி நான் உன்னை பார்த்து சொல்ல வரேன், ஷார்ப்பாக இருக்கணும் தேவ பிள்ளைங்க. எவனாவது பின்னாடி வந்தானா, நான் என் தங்கச்சிகிட்ட சொல்லிக் கொடுப்பேன், காலில் பெரிய ஒரு ஆயுதத்தை தான் கர்த்தர் தந்திருக்கிறாரு அப்படின்னு. நாய் உன்னை பார்த்து குலைச்சிருச்சுன்னு வை, நீ ஓடுனா அது ஓட தான் செய்யும். நீ எதிர்த்து நில்லு. தெளிவு வேணும். அண்ணேன்னு வருவான், அக்கான்னு வருவான், பக்கத்து வீடுன்னு வரும், வேலை செய்கிற இடம்னு வரும். நல்லவன் மாதிரியே காரியம் சாதிக்க இருப்பாங்க. நம்பாதீங்கங்க. அதனால தான் இளிச்ச வாயாக இருக்காத, புத்திசாலியாக இரு. நம்ம ஜெபிப்போம். அன்பான ஆண்டவரே, இந்த நேரத்துக்காக நன்றி. ஆண்டவரே, நீங்கள் எங்கள் கூட பேசின நல்ல வார்த்தைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். நாங்கள் ஏமாறுறவங்களாக இருக்காமல் ஆண்டவரே ஷார்ப் உள்ளவர்களா, தெளிவுள்ளவர்களா எங்களை மாற்றும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறேன் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.